ஹாய்! இன்னைக்கு நான் ஒரு புது விதமான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். புது விதமான வீடியோ கிடையாது. பட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்காக தான் வந்திருக்கேன் நான். இதுக்கிடையில இவங்க நிறைய சத்தம் போடுவாங்க. ஏன்னா இவங்களும் வீடியோவில் உட்காரணுன்றதுக்காக ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவளை தனியாக வச்சுட்டு வீடியோ பண்ணலான்னு அது பாசிபிளே இல்லை. நான் எப்போல்லாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோனோ அப்போல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்போ தான் கால் வரும், வெளியில் ஏதாவது சத்தம் கேட்கும். இது வரைக்கும் ப்ராப்பராக எடுத்த வீடியோஸ்க்கு நான் ஒன்றுத்துக்கு கூட ப்ராப்பர் சவுண்ட் போடல. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். என்ன பாப்பா வேணும்? என்ன வேணும் பாப்பாக்கு? என்ன வேணும்? என்ன வேணும்? மைக் வேணுமா? மைக் வேணுமா? பாப்பா பேச போறீங்களா? பாப்பா பேச போறீங்களா? சரி இருங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லு. ஹலோ ஹலோ சொல்லு. ஹலோ சொல்லு. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் ஹலோ சொல்லுவா. பட் இந்த மைக் போட்டால் என்னை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண விட மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணணும் ட்ரை பண்ணி நிறைய டைம் கேன்சல் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இவன் இந்த மைக்லேயே குறிக்கோளாக இருக்கா. அது ஒரு நாள் நான் ப்ளூப்பராக உங்களுக்கு போடுறேன். அவள் ஒரு அமக்கலம் பண்ணியிருக்கா. அது உங்களுக்கு காட்டுறேன் நான் என்னன்ட்டு. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா, அம்மா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்டா. ஒரு வீடியோ மைக்கே வச்சிடலாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வீடியோ மைக் எங்க போச்சு? எங்க மைக் எங்க காணுமா? காணுமா? எடுத்துட்டேன் அம்மா, எடுத்துட்டேன். மைக் இல்ல, போச்சு. வாங்க, நீங்க விளையாடுங்க. அம்மா இங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஓகே, இந்தாங்க. பாப்பாக்கும் எனக்கும் ஒரு 1 வீக் ஃபீவர், கோல்டு. ஸோ அதனால என்னால் ப்ராப்பராக எந்த வீடியோஸுமே யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண முடியல. ரீல்ஸாக இருந்தாலும் சரி, லென்த் வீடியோவாக இருந்தாலும் சரி, எடுத்து நிறைய வச்சுருக்கேன். இன்னும் எடிட் பண்ணியும் முடிக்கல. அதனால வீடியோஸ் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. இனிமேல் கண்டினியூஸாக போடலான்னு ஒரு பிளான் எடுத்திருக்கேன். போடுறேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் புதுசாக ப்ராஜெக்ட்லாம் கமிட் ஆகியிருக்கேன் நான். ஸோ ஜீ தமிழில் திருமங்கல்யம் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகியிருக்கேன். அது ஷூட் போயிட்டுருக்கு. அது ஆஃப்டர் தீபாவளி டெலிகாஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நான் திருப்பியும் சீரியலில் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் காட்ட போகிறேன். அது எதை பற்றின்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் அன்பாக்சிங் மாதிரி தெரிஞ்சிருக்கோம். எஸ், iPhone 17 Pro Max இது அன்பாக்ஸ் பண்ண வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு போட போகிறேன். நான் இதை ஏன் நான் இவ்வளோ நேரம் பின்னாடி வச்சுருந்தேன்னா, பார்த்தீங்களா, இந்த மொபைல் எடுத்துகிட்டு இருக்கா, அதே மாதிரி இதையும் எடுத்துகிட்டே இருந்தா. ஃபர்ஸ்ட் முன்னாடி தான் வச்சிருந்தேன். நான் என்ன வீடியோ போட போறேன்றது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்றதுக்காக நான் ஹைட் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். பட் இவகிட்ட இருந்து தான் அதை ஹைட் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. என்னம்மா வேணும் பாப்பாக்கு? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? பாப்பாக்கு நிறைய சொல்லு போயிருக்கே. ஒரு நிமிஷம். ஓகே, நிறைய சொல்லு போயிருக்கு, அதனால தொடச்சு கொடுத்தேன். பாப்பா அம்மா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் தங்கம். ஒரே ஒரு வீடியோ. ஓகே, அடிக்கடி இந்த மாதிரி சாங்லாம் போட்டு டான்ஸ்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போட மோனிகா சாங் போட்டவுடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற மொபைல் 15 Pro Max யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ 17 Pro Max மாற்ற போகிறேன். எனக்கு என்னமோ அந்த ப்ரோ மேக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எதனால அப்படின்னா, பெரிய டிஸ்பிளே இருக்கிறதால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ ரொம்ப அழகாக இருக்கும், ஹேண்டியாக இருக்கும் கைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் எனக்கு ப்ரோ மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 2014 நான் ஐஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 6+ அப்படின்ற அந்த மாடல் தான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது. அந்த கிரே கலர் இருக்கிறது. அதுக்கப்புறம் 7ல் ரோஸ் கோல்டு வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். இடையில 16 வாங்கலை. ஸோ 15க்கும் 16க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 15 அளவுக்கு 16 நிறைய ஃபாஸ்ட் மூவ் இல்லை அப்படின்றதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் கேட்டதால 16 வாங்கலை. ஸோ 15மே நான் லான்ச் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் வாங்கினேன், கொஞ்சம் மாதம் கழிச்சு தான். ஸோ அதனால மொபைல் புதுசாக இருக்கு, எதுக்கு மாற்றணும் அப்படின்றதால மாற்றலை. ஒரு 4-5 இயர்ஸ் ஒரு 4-5 இயர்ஸா
ஐஃபோன் வாங்கின புதுசில் எவ்ரி இயர் நான் வந்து மொபைல் மாற்றிட்டு இருந்தேன். நான் எனக்கு ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் மொபைல் மாற்றணும், ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் மொபைல் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு 6ல் ஸ்டார்ட் ஆகி 15 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக வாங்கிட்டே இருந்திருக்கேன். இடையில எதுவுமே கேப்பே கொடுக்கல நான். கேப் கொடுத்தேன்னா 16 தான் வாங்கலை நான். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கியாச்சு. அதுலேயுமே வித்தியாசமான இந்த கலர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது செராமிக் ஆரஞ்ச் அப்படின்னு போட்டிருந்தது, அதானே கரெக்டாக? காஸ்மிக் ஆரஞ்ச். ஸோ காஸ்மிக் ஆரஞ்ச் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கலரா அப்படின்னு பார்க்காம எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒவ்வொரு எடிஷனில் ஒவ்வொரு ஸ்பெஷல் கலர் விட்டாங்கல்ல, ஸோ அதனால இதில் வந்து இந்த கலர் தான் ஸ்பெஷல்ன்றதால இது வாங்கியிருக்கேன். அப்புறம் வேற என்ன அப்டேட் இருக்கு? ஓகே. ஸோ அதே மாதிரி நானும் என்னோட ஹஸ்பண்டும் எப்பவுமே வந்துட்டு ஒரே மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஆசைப்படுவோம். பட் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆச்சு. லாஸ்ட் இந்த 15 ப்ரோ மேக்ஸ் தான் 2 பேரும் ஒரே கலர் யூஸ் பண்ணோம். அவங்களுக்குமே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, பட் எனக்கு இதுல ரொம்ப பிடிக்கும்ன்றதால சர்ப்ரைஸ் கிஃப்டா எனக்கு இது கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு தான் கொடுத்தாங்க. ஒரே அதிர்ச்சி ஆச்சு எனக்கு. இது கொஞ்சம் டிமாண்ட் வேற சொன்னாங்க இந்த கலரு, எப்படியும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் அம்மு. சரி, ஓகே, இது அன்பாக்சிங் போகலாம். நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரியாது, பட் இந்த ஐஃபோன் பற்றி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து ஓரளவுக்கு நாலேஜ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன நான் காட்டுறேன். ஓகே, கிட்ட வரீங்களா? அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, டடா. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. ஓகே, இந்த பக்கமும் எடுத்தாச்சு. வாவ், செம்ம சூப்பரா இருக்குங்க. பார்த்தீங்களா? இதை இப்படி எடுத்து இப்படி தூக்கிறதுக்காகவே அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. வாவ், செம்ம அழகா இருக்குங்க ஃபினிஷிங்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. சரி, ஓகே, இதை ஓப்பன் பண்ணலாமா? டடா 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 டடா. வாவ், சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? இல்ல சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சான்ஸே இல்ல, செம்ம அழகா இருக்கு இது. ஓகே, இதுல வந்துட்டு ஆக்சுவலா என்னன்னா அலுமினியம் பாடி கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த டைட்டானியம் அப்படி கொடுத்துருந்ததா சொன்னாங்க. பட் இதுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸ்லயும் லைட்டா டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. பட் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு, கொஞ்சம் லைட்டா தெரியுது. அதே மாதிரி இதை விட இது வந்துட்டு ரொம்ப தின்னா இருக்க ஃபீல் இருக்கு எனக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, தெரியுதா பாப்புக்குட்டி? ஒரு நிமிஷம் இருங்க, அவங்களுக்கு நான் என்னன்னு பண்ணிடுறேன். அண்ணுமா அண்ணுமா அண்ணுமா. ஓகே, அம்மா வீடியோ போட்டா? வீடியோ கொஞ்சம் பேசி தட்டா அம்மா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சொல்லுங்க, நல்லா இருக்கா சொல்லுங்க. ஆமா ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. சரி, ஓகே, சாப்பாடு டீச்சர் இங்க. டீச்சர் தோ டீச்சர். கவ் 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 கவ்வைங்க கவ்வைங்க. தோ பாம் 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 பாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா போட விட மாட்டான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன பண்ண போறேன்னு. பாப்பு குட்டிமா. சரி, ஓகே, வாங்க. வாங்க, இந்தாங்க டீச்சர். பாப்பா டீச்சர். ஞாம் 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 ஞாம். ஓகே, ஓகே. இதுல வந்துட்டு ஒரு சார்ஜர் கேபிள் இருக்கு இதுல. அப்புறம் சிம் போடுறதுக்கு நமக்கு அந்த சிம் பின் கொடுத்துருக்காங்க இதுலயே. ஸோ இதுலயுமே சி பின் தான் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம அடாப்டர் தனியா வாங்கணும். ஒரு ஐ திங்க் 11க்கு அப்புறம் 12க்கு அப்புறம் வந்ததுலயுமே வெறும் கேபிள்ஸ் மட்டும் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அடாப்டர் நம்ம தனியா வாங்க வேண்டியது இருந்தது.
இதுல வந்துட்டு என்ன ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இதோட அடாப்டர் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலா மொபைல் சார்ஜ் பண்றதுக்கு எடுக்கிற டைமிங்கை விட இது ரொம்பவே ஃபாஸ்டா 20 மினிட்ஸ்லயே 50%. ஆமா 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 சொல்லிட்டேம்மா. 50% சார்ஜ் ஃபாஸ்டரா ஏறுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இது சார்ஜ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுவுமே அப்டேட் பண்றேன். இன்னொரு விஷயம் இதுல வந்து என்னென்ன பிளஸ்னா ஒரு 2-3 பிளஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. மெயின் வந்து கேமரா. நம்ம இப்போ யூடியூப் சேனல் நான் இது இன்னொரு விஷயத்துக்காகவும் வாங்கினேன் நான். இதுல நம்ம ஒவ்வொரு வாட்டி வீடியோ எடுக்கும் போது லேண்ட்ஸ்கேப் திருப்பி எடுக்கிறது, சம்டைம்ஸ் மறந்து நம்ம இப்படி எடுத்துருவோம். அதுலயும் எங்க வீட்டுல எனக்கு இருக்க அந்த 3 கேமரா மேன்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்கதான் அந்த விஷயங்கள்ல வந்து ரொம்பவே சொதப்படுறது. ஏன்னா நான் வந்து ஒரு 4 வீடியோ இப்படி எடுத்திருப்பாங்க, 5வது வீடியோ இப்படி எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் தான் இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன் நான். அதுக்காகவே நான் இதை வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் கேமராலையுமே ஃப்ரண்ட் கேமராலையுமே நம்ம இப்படி வச்சாலுமே நமக்கு லேண்ட்ஸ்கேப் கிடைக்கும் நம்ம. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துக்காக மெயினா வாங்கியிருக்கேன் நான். போட்டோகிராஃபர்ஸ்க்கு வீடியோகிராஃபர்ஸ்க்கு எல்லாமே இந்த போன் ஒரு பிளஸ்ன்னே சொல்லலாம் நம்ம. இதுல பின்னாடி பாத்தீங்கன்னா 3 கேமரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்தது வரைக்கும் 2 கேமரா, 1 மெகா பிக்சல், இன்னொன்னு இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு 3மே வந்துட்டு 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு 18 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல செல்ஃபிஸ்மே சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம இதுல கூலிங் சிப் பின்னாடி இந்த போன்ல வந்து நார்மலா வந்து நம்ம இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம், இந்த கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது ஃபோன் கொஞ்சம் சூடாகும். மேபி ஒரு 20 மினிட்ஸ், ½ அன் ஹவர் யூஸ் பண்ண சூடாகும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வரும். இன்னொன்று வந்து சார்ஜ் போடும்போது மொபைல் சூடாகும். அந்த டைம்ல அந்த சூடாகும் போது நம்மளோட பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மொபைல்ல கம்மியாகும். இதுல வந்து அந்த பிரச்சனை இருக்காது. என்னன்னா அந்த மாதிரி மொபைல் சூடு ஆகும் போது இதுல கொடுத்துருக்க அந்த சிப் வந்துட்டு கூலிங் ஆகுறதுன்றதால அதுவாவே உடனே பாடி மொத்தத்தையும் கூல் பண்ணிட்டு இமீடியட்டா அந்த பிரைட்னஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி கொடுத்துடும். ஸோ அந்த ஒரு பிளஸ் இதுல ரொம்பவே இருக்கு. ஸோ கேம் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு பிளஸ்ஸாவே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ வீடியோகிராஃபர்ஸ்க்கும் இது பிளஸ், கேமிங் சேனலுக்குமே இது ரொம்ப ஒரு சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. மெயினா எனக்கு நான் வாங்கினது வந்து யூடியூப் சேனல் பர்பஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாம சொல்லிட்டேன் ஆமா சொல்லிட்டேன். ம் 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 ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயங்கள் இதுல பிளஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய அப்கிரேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இதனாலதான் 15ல இருந்து டைரக்டா 17க்கு வந்துட்டு வெயிட் பண்ணேன். வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்களா, அப்டேட்ஸ் கொடுக்குறாங்களான்னு பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுவோம். அப்போ உட்காந்து இருக்கு. ஹாய் பாப்பா, டாய்ஸ் எங்கேம்மா? டாய்ஸ் ஆன் பண்ண போறேன். வாவ். இன்னொன்று வந்துட்டு மொபைல் எப்பவுமே வந்து இந்த ஆன் பண்ணும் போது இந்த கிடைக்கிற இந்த லோகோ இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இது ஆன் ஆகிற கேப்ல ஒரு விஷயம் சொல்றேன் நானு. ஐயோ ஆனாச்சு. ஹலோ, நார்மலா எல்லா ஐபோன்ஸுமே ஆன் ஆகும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஸோ இப்போ இதுல வந்துட்டு நம்மளோட லாங்குவேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும், ஏன்னா இந்த மொபைலுக்கு வந்துட்டு நான் இப்போதான் ஒரு 2 days முன்னாடி தான் டெம்பர் கிளாஸ்லாம் சேஞ்ச் பண்ணேன் நான். இவர் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இவர் வாங்குற இந்த ஐடியா தெரிஞ்சிருந்ததுனால சேஞ்ச் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏன்னா இதுல இப்போதான் பிரைவேட் டெம்பர் போட்டேன். ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு டெம்பர் கிளாஸ்லாம். நான் ஸ்பென்சருக்கு இதுக்காக போனா கம்மியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக போயிட்டு ஒரு பிரைவேட் டெம்பர்லாம் போட்டு வந்தேன். பட் இப்போது என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. இதுல இருக்க ஃபோட்டோஸு, நம்மளோட ஆப்ஸ் இதெல்லாமே வந்து ஈஸியாக இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸும் எனக்கு தெரியும். பட் ஆப்ஸ் எல்லாம் ப்ராப்பராக டவுன்லோட சம்டைம்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அதனால நான் ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போய் தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ விஷயங்கள் தான் தெரியும். கான்டாக்ட்ஸ்லாம்
ஆகுது. பட் ப்ராப்பராக ஆக மாட்டேங்குது. இப்போ என்கிட்ட ஒரு 1000 கான்டாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 800 700 கான்டாக்ட்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம ஐக்ளவுட்ல நான் போட்டு சேவ் பண்ணாலுமே சில விஷயங்கள் வந்து எனக்கு அது சேவ் ஆகாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆப்ஸாக இருக்கட்டும், நமக்கு நோட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நான் ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போய் தான் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வேற ஒரு ரீல்ஸில் உங்களுக்கு அது போட்டு காட்டுறேன் எப்படின்னு. ஸோ அண்ணாச்சி 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 இங்கிலீஷ் இந்தியா குத்தாச்சி. இருங்க, பாப்பா வச்சு எனக்கு பண்ண முடியல. ஸோ வந்துட்டு நம்ம அப்படியே பண்ணுவோம். கண்டினியூ கொடுக்குறோம். பஃபர் ஆயிட்டு இருக்கு. நியர்பை இருக்க டிவைஸ். ஸோ இதுல இருக்கு இங்க இப்போ லுக்கிங் ஃபார் நியர்பை டிவைஸ் காமிக்குதுல. ஸோ நம்ம என்னோட இந்த டிவைஸை இதுல கனெக்ட் பண்றதுக்கு இங்க ஆப்ஷன் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ காமிக்க ஆரம்பிச்ச உடனே இதுல கேட்கும் ஆப்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணும். இது நான் இப்போதைக்கு இதெல்லாம் சும்மா அப்படி பண்றேன். நான் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்பா அப்பா கனெக்ட் ஆயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல. ஸோ கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. இன்கரெக்ட் பாஸ்வேர்டா? யோ ஏன் பாஸ்வேர்டு தாங்க போட்டேன், ஏன் பாஸ்வேர்டு தான் போட்டேன். ம் 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 கரெக்ட் ஆக மாட்டேங்குது. நமக்கு வைஃபைல இருந்த பாஸ்வேர்டு இப்படியே நம்ம இதுல இருந்து பண்ணலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணுவோம். ஏன்னா இதுல கனெக்ட் ஆக மாட்டேங்குது. பாப்பு குட்டிமா என்ன பண்றாங்க பாப்பா? பாப்பா என்ன பண்றாங்க? ஓகே கரெக்ட் ஆச்சு. பாப்பா என்ன பண்ணாங்க? பொண்ணு பாப்பா என்ன பண்ணாங்க? கொஞ்சம் டைம் எடுக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்றோம்ல, எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் டைம் கேட்குது. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிச்சிட்டே இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். இதில் ஆக்சுவலி இப்போ ஒரு புது அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட் வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது அது சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கீபோர்டாக இருக்கட்டும், இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம டயல் பண்ணும்போது இந்த ஒரு ஒரு வாட்ரி அந்த மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா அம்மா சொன்னேன், அம்மா சொன்னேன். ஆக்சுவலி நான் வாங்கியிருக்கிறது வந்துட்டு 512 ஜிபி வாங்கியிருக்கேன். நான் ஏற்கனவே 512 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் அப்டேட் வந்துட்டு 26.0.1 அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேருக்கு. ஸோ இதை அப்டேட் பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு இங்கே பாருங்க, இப்போ இந்த லாக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணா மேக்ஸிமம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நான் தப்பா போட்டேன். ஸோ 1 மினிட் டைம் எடுத்துக்கிறேன். அந்த 1 மினிட் டைமுக்குள்ள இந்த டைமிங் செட் ஆகுதான்னு பார்ப்போம். ரொம்ப அவசரப்பட்டு வேகமாக நிறைய போட்டுட்டேன், லாக் ஆச்சு. சரி ஓகே, அது ஒரு சேஃப்டி செக்யூர் நிறையவே இருக்கு ஐஃபோன்ல. நம்ம அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நிறைய டாக்குமெண்ட், இந்த ஆஃபீஸ் பர்பஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்றவங்களுக்கு ஐஃபோன் வந்து ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இதுலேயே சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்குது. நான் அப்டேட் வந்து லேட்டர் கொடுக்குறேன். ஏன்னா நான் இதில் இந்த வீடியோவில் சில விஷயங்கள் போடணுன்றதுக்காக லேட்டர் கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா? ரேஜ் இது எல்லாமே கேட்குது.
செட்டப் லேட்டாக இதெல்லாம் நான் செட்டப் வந்து லேட்டாக கொடுத்துக்கிறேன். 4 டிஜிட் தான் வச்சுக்குவேன் நான். ஏன்னா நீங்கள் பாஸ்வேர்டு காட்ட மாட்டேன், வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதனால தனியாக போடுறேன். அது கொஞ்சம் கொஞ்சம் எதை சொன்னேன்ல அந்த மாதிரி ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஆப்ஸ் எல்லாம் கேட்குது தெரியுமா, இதில் நியர்பை நான் இன்னொரு இந்த மொபைல் ஆன் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன்னா நியர்பை இருக்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நான் இப்போ எதுவும் பண்ணாததால எனிதிங் கொடுக்கல. நான் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர், ஆப்பிள் அக்கௌண்ட் மட்டும் நான் போடுறேன். சாரி, கொஞ்சம் கோல்டாக இருக்கு. ஓப்பன் ஆச்சு, இது நல்ல வேலை. வேண்டாங்க வேண்டாங்க, அப்பா ரெக்கார்ட் ஆகும்போது ஃபேஸ் வந்துச்சா? இட்ஸ் ஓகே, ஒன்றும் பயந்துடாதீங்க. இடையில ஏதோ அவன் மிஸ்டேக் பண்ணிட்டான், அதனால கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா மாறிடுச்சாமா. ஸோ அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்லலை, நான் வீடியோ பண்ணும்போது எப்போவுமே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தடங்கள் நடக்கும், அந்த தான் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் சொல்ற மாதிரி இதுவும் கடந்து போகும் அந்த மாதிரி. பாட்டு ரொம்ப கேவலமா பாடுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் நிறைய இடத்துல பாட்டு பாடுறது இல்லை. நம்ம வந்துட்டு நான் இன்னொரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைல் இப்போ ஐக்ளவுட் யூஸ் பண்றதால அந்த செக்யூரிட்டி கோட்லாம் காமிக்குது நம்ம வெரிஃபிகேஷனுக்கு. இதெல்லாம் தான் நம்மளோட ஆப்பிள்ல வந்துட்டு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். யாரும் அவ்வளோ அசால்ட்டா நம்மளோட மொபைலை வந்துட்டு லாகின் பண்ண முடியாது, ஈஸியா லாகின் பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன்ல இந்த பிரைவசி இருக்குன்ட்டு. ஸோ அதனால இந்த ஒரு விஷயங்கள் நம்ம மொபைலே இப்போ எங்கேயாவது மிஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், மிஸ் பண்ணிட்டா கூட அவ்வளோ ஈஸியாக அன்லாக் பண்ண முடியாது மொபைலை. எவ்வளோ ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சவங்களால அன்லாக் பண்ண முடிஞ்சாலும் இந்த ஐக்ளோட பாஸ்வேர்டு இல்லாமல் இந்த மொபைலை வந்து எரேஸ் பண்ணுறதோ ஃப்ளாஷ் பண்ணுறதோ முடியவே முடியாது. அந்த விஷயத்தில் வந்து ஐஃபோன் வந்து ரொம்பவே செக்யூர். அதனால தான் எனக்கு ஐஃபோன் ரொம்ப பிடிச்சது. ஓகே, ஆயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா எல்லாம். பாவா, இதில் நான் சிம் கார்டு இன்னும் போடல, எதுவும் போடல. இது எதுக்கு இப்போ ஐக்ளோன்னு நான் இதில் போட்டேன் அப்படின்னா, இன்னொரு ஒரு பழக்கம் இருக்கு. மொபைல் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் கால் நான் அவருக்கு தான் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் செல்ஃபியும் அவரோட தான் எடுப்பேன். இது வரைக்கும் எல்லா மொபைல் நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். 2000க்கு அப்புறம் 2013க்கு அப்புறம் யூஸ் பண்ணதுக்கு போது ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி நான் எனக்கு எடுக்கும் போது நான் என்ன செல்ஃபி எடுத்துட்டே இருந்தேன். இப்போ அதுக்கப்புறமேட்டு அவர் கூட இருக்கும் போது வாங்கி அவர் எனக்கு வாங்கி கொடுத்த போது எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் கால் அவருக்கு தான் பண்றது, ஃபர்ஸ்ட் போட்டோ செல்ஃபி அவரோட தான் எடுப்பேன். இப்போ நான் எப்படி செல்ஃபி எடுப்பேன் நீங்க கேட்கலாம், எடுக்கிறேன் பாருங்க. ஓகே, ஓப்பன் ஆயிட்டான். இதே மாதிரி ஆயிட்டான் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து பிரைவசி டெம்பர் போட்டிருக்கேன் நான். ஸோ அதனால கொஞ்சம் கலர் டிம்மா தெரியும். டிரான்ஸ்ஃபர் கேட்குது, செட்டப் லேட்டர் கொடுத்துக்கிறேன் நான், ஏன்னா இப்போ எதுவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. எல்லாமே செட்டப் லேட்டர் கொடுத்துக்கிறேன். என்னென்ன செட்டப் வேணுமோ அது எல்லாமே நான் அப்புறமா தான் பண்ண போறேன். எந்தெந்த பட்டன்ஸ் எது எதுக்குன்ட்டு. ஸோ நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஐஃபோனில் வந்துட்டு மேலே பண்ணுறது கீழே பண்ணுறது இருக்கும், அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சைலண்ட் போடுறதுக்கு டவுன் பண்ணணும், அப்புறம் திருப்பி நார்மல் சவுண்ட் வந்துட்டு அப் பண்ணணும். இதில் வந்துட்டு இந்த பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைமுமே அதே அப்டேட் தான் இருந்தது. இதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது சைலண்ட் மொபைல் சைலண்ட் ஆகும், திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணால் சைலண்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே ஒரு செட்டப்புமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சா கெட் ஸ்டார்ட் கொடுத்துடலாமா? ஓகே, ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட ஐக்ளோட் ஐடி மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஃபேஸ் டைம் நம்ம ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். நியூ கால்.
ஃபேஸ் டைம் அவரோட ஐடி பார்த்து நம்ம போடுவோம். அவர் எடுக்கிறதா பார்க்கலாம். வைஃபை காலிங் ஃபேஸ் டைம் வந்து ஐக்ளோடில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இது என்ன நம்பர் போட்டாலே வருமா தெரியல. பாப்பு 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 அம்மம்மா அம்மம்மா. நான் அவரோட பேரை ட்ரை பண்ண வரல. ஓகே, என்ன பண்ணணும் தெரியல எனக்கு. ஒரு நிமிஷம் நான் கட் பண்ணி செக் பண்ணிட்டு இல்லை வரேன். கண்டுபிடிச்சிட்டேன். இப்படிட்டு நியூ காலில் போயிட்டு ஒரு 4-5 வாட்டி நம்ம எப்பவுமே வந்து மொபைல் வாங்கிட்டோம்னா நம்ம ஒரு 2 நாள் செம்ம பிஸியாக இருக்கும். பிகாஸ் அதில் இருக்க நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நோண்டி பார்ப்போம்ல. இப்போ அது மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட ஐக்ளோட இதில் நான் போட்டதால என்னோட கான்டாக்ட் வந்துருச்சு இதில் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ அதனால அவரோட மொபைல் நம்பர் போட்டேன். எனக்கு வந்து அவரோட நேம் காமிச்சிருச்சு. ஃபேஸ் டைம் ஷூட்டிங் போயிருக்காங்க. ஓகே, ஃபேஸ் டைம்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். சிம் கார்டு போடலனாலும் இப்படிதான் நாங்கள் 2 பேரும், நான் சொன்னேன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 2 பேரும் செல்ஃபி எடுப்போம், கால் ஃபர்ஸ்ட் பேசிப்போம். ஸோ இதுலேயே வந்து இப்போ இதுலேயே முடிச்சிட்டேன் நான் ஃபேஸ் டைம் காலு. அம்மோ நான் ஐஃபோன் வந்து அன்பாக்சிங் பண்ணமோ. ஷார்ட்டா ஸோ இப்படி ஒரு நிமிஷம் நான் ரொம்ப நேரம் பேச முடியாது, அதனால முடிச்சுக்கிறேன். ஷூட்டிங்ல இருக்காங்க, அதனால இப்படிதான் ஃபர்ஸ்ட் காலும் பேசியாச்சு, ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுத்தாச்சு. இப்படிதான் எடுத்திருக்கேன் நான். கீப் ஃபுல் ஸ்கிரீன். ஓகே, எடுத்தாச்சு. சேவ் பண்ணியாச்சு. அம்மா இன்னொரு வாட்டி அழகா எடுத்துக்கிறேன். ஓகே, இவர் எப்பவுமே வந்து வாடகைக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் போஸ்ட் கொடுப்பாரு. அந்த போட்டோ என்னன்னு நான் அப்லோட் பண்றேன். ஓகே அம்மா, டாடா. பாப்பா ஆக்சுவலி எப்பவும் போல நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு மொத்தமா எப்பவும் விட மாட்டால, அந்த மாதிரி இந்த வாட்டியுமே விடவே இல்லை. பட் இருந்தாலும் எடுத்திருக்கேன். இந்த வாட்டி மிஸ்டேக் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பட் ஓகே, எடுத்திருக்கேன். டாடா. தேங்க்யூ புது மொபைலுக்கு. தேங்க்யூ. டாடா. ஓகே, ஸோ இப்படிதான் நான் பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கால் பேசியாச்சு, ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுத்தாச்சு. ஸோ சூப்பராக இருக்கு. இதில் சிம் கார்டு போட்டு நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தனியாக இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். சொன்னல மைக் எல்லாத்தையும் எடுக்க மாட்டான், எடுத்துகிட்டே இருக்கா, வீடியோ எடுக்க மாட்டான். ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்பவே போராகவும் இருக்கலாம், ஜாலியாகவும் இருக்கலாம். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி, தேங்க்யூ. என்ஜாய் பண்ணேன்னா சாரி. சூப்பராக நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று நான் போடுவேன்னு நினைக்கிறேன். அதுவாது ப்ராப்பராக எடுத்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மிஸ்டேக்கும் இல்லாமல் பண்ணித்தரேன். தேங்க்யூ. பாய் பாப்புக்குட்டி. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய். டாடா. டாடா. பார்த்தீங்களா, எப்பவுமே இது மாதிரி தான் இவளோட குறும்பு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறதுக்காக நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் இவ எப்ப நான் குறும்பு பண்ணிட்டே இருப்பா. நான் எப்போ மொபைல் எடுத்து வீடியோ ஆன் பண்றேனோ அந்த செகண்ட் இவளோட குறும்பு எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவா. ஆமா, இவ அவ்வளோ சைலண்ட்லாம் கிடையாது, ரொம்பவே குறும்பு. முடிஞ்சா நான் இவளுக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணி அதுவும் போடுறேன். ஓகே, பாய்.